ஸோ நீங்க நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க படிக்கும்போது. டிஎன்டி படிச்சிருப்பீங்க, பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். சில பேர் வந்து பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கண்ட்ரோல்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டின்னு ஏதாவது எலக்டிவ் எடுத்து படிச்சிருப்பீங்க. எல்லாமே இதுல இருக்கு, எல்லாமே சேர்த்துருக்கான். அவன் கொடுத்துருக்க சிலபஸ் படி பவர் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான், தெர்மல், ஹைட்ரோ அண்ட் நியூக்ளியர். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இதான் சிலபஸ் பவர் சிஸ்டம். டிஆர்பில மட்டும் இதே 2 யூனிட்டா கொடுத்துருக்கான். ஸோ பவர் ஜென்ரேஷன் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறாங்க. தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர் அந்த பவர் பிளான்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து டிஎன்டி போர்ஷன். லைக் இது வரைக்கும். ஸோ டிஎன்டில வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆர்எல்சி, ஸ்டெடி ஸ்டேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், கேபிள்ஸ் and surge propagation, distribution system, insulators, bundle conductors, corona, radio interference effect. So இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா இதுல வந்துட்டு சில சிலபஸ்ல சால்ட் அனாலிசிஸ் கவர் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதாவது 2ஆ பிரிப்போம் நம்ம டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனை, மெக்கானிக்கல் டிசைன், எலக்ட்ரிக்கல் டிசைன் சொல்லிட்டு. ஸோ எலக்ட்ரிக்கல் டிசைன்ல வரதான் அந்த ஜிஎம்ஆர், ஜிஎம்டி அதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. மெக்கானிக்கல் டிசைன்ல வரதான் இன்சுலேட்டர், ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி, சேக் அதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ மேஜர் போர்ஷன் வந்து இதுல டிஎன்டி போர்ஷன் தான். நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து தான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க வந்து லோட் ஃப்ளோ அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. பெர் யூனிட் குவான்டிட்டிஸ், பஸ் அட்மிட்டன்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ், லோட் ஃப்ளோ, வோல்டேஜ் கண்ட்ரோல், பவர் ஃபேக்டர் கரெக்ஷன், இது எல்லாமே லோட் ஃப்ளோ அனாலிசிஸ்ல வந்துடும். இது வந்துட்டு பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் வரும் ஆக்சுவலா இந்த ஒரு டாபிக். பட் இதோடய சேர்த்து படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எக்கனாமிக் ஆப்ரேஷன் இதுவும் படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக் லோட் டிஸ்பேட்ச் சொல்லிட்டு. அப்புறம் சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், பிரின்சிபல் ஆஃப் சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்ல வந்துட்டு சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ், ஸோ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்விட்ச் கியர் போர்ஷன், ஓவர் கரண்ட் டிஃபரன்ஷியல், டிஸ்டன்ஸ் ரிலே, சாலிட் ரிலே, சாலிட் ஸ்டேட் ரிலே, டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ராவா அதில் கேட்டிருக்கான். சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், நிறைய சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் படிச்சிருப்பீங்க, இது ஃபுல்லா பிஎஸ்சி. அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, ஸ்விங் கர்வ்ஸ், ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியா, இதெல்லாம் வந்து பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஆக்சுவலா பார்த்தா இதுல ஒரு 6-7 சப்ஜெக்ட் கலந்துதான் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட அதேதான், என்எல்சி சிலபஸும் கிட்டத்தட்ட அதேதான். நான் வந்து என்னோட ஸ்டைல்ல எப்பவும் போல டிவைட் பண்ணிட்டேன். ஸோ டிஎன்டி ஃபர்ஸ்ட், பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஆஃப் பவர் ஜெனரேஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கேர், ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ஒரு 6ஆ டிவைட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 3 பேஜ் இருக்கு சிலபஸ் மட்டுமே. என்னன்னா பவர் சிஸ்டம்ல வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தியரின்னு சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, கண்டிப்பா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நீங்க தியரி பார்ட் படிச்சாலும் அதுலயும் ஃபார்முலாஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் போடணும்னாலும் அதுலயும் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ பி ரெடி. சும்மா அந்த ஒரு மொபைலும் ஒரு லேப்டாப்பும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பென், ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஸோ தட் சில இதெல்லாம் நீங்களும் வந்து நோட்ஸ் எடுக்கலான்ற மாதிரி டீச் பண்ணும்போது, நான் ஸ்லோவா தான் டீச் பண்றேன் இல்லையா ஆன்லைன் கிளாஸ்ல, ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்டா தான் போறேன். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க, உங்க கைப்பட எழுத ட்ரை பண்ணுங்க. நீங்க எழுதுறதுதான் உங்களுக்கு வந்து யூ கேன் ஓன் த வேர்ட்ஸ். அதாவது இது நம்ம எழுதணுமேன்றது உங்களுக்கு மனசுல நல்லா பதியும். சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிக்காம விட்டோம், 1-2 நாள் படிக்காம விட்டோம் அப்படின்னாலே மறந்து போயிடும், அது என்னன்னு தெரியாது. அதனால ஒரு நோட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஈஸியா நீங்க படிக்கும்போது ஓரளவுக்கு ஈஸியா தான் படிச்சிருப்பீங்க. இந்த 6 சப்ஜெக்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் அது ஈஸியா தான் படிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க இங்க என்ன இன்னொரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நீங்க த்ரூ அவுட் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஒரு செமஸ்டர்ல ஒண்ணு வந்திருக்கும், இல்ல 2 சப்ஜெக்ட் சேர்ந்தாப்புல வந்திருக்கும். ஆனா இங்க நீங்க ஒரே சப்ஜெக்டா படிச்சாலும் அப்ப அதை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அது.
இத்தனை சப்ஜெக்டா ஒரு சப்ஜெக்டா டீச் பண்றது மூல கஷ்டம். ஏன்னா எது தேவை எது தேவையில்ல, எது ஸ்கிப் பண்ணணும் எது ஆட் பண்ணணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திடீர்னு வந்துட்டு இப்போ லோட் ஃப்ளோ அனாலிசிஸ்ல காசிபல் மெத்தட் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, காசிபல் மெத்தட்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் லோட் ஃப்ளோன்னு கொடுத்துருக்கான் ஒரு வேர்டு. ஆனா அதுக்காக காசிபல் மெத்தடும் நியூட்டன் ராப்சன் மெத்தடும் ஃபுல்லா டீச் பண்ண முடியாதுங்க. ரைட்டா? அப்போ பெரிய பெரிய அனாலிசிஸ், பெரிய பெரிய கொஸ்டின்ஸ், பெரிய பெரிய டெரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வழக்கம் போல பார்க்க போறது கிடையாது. இதுலயும் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு கண்டினியூட்டி இல்லாம இருக்கலாம், இல்ல இது டிப்ஸ் அண்ட் பிட்ஸ் மாதிரி இருக்கலாம். ஒரு டாபிக்கும் இன்னொரு டாபிக்கும் சம்பந்தம் இல்லாம கூட ஒரு சில டாபிக்ஸ் வரலாம். அப்ப அந்த நடுவில் உள்ள அந்த கண்டினியூட்டிக்கு நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, நீங்களும் கொஞ்சம் படிங்க. நான் ஏதாவது விட்டுட்டேன் பை கான்சியஸ், அதாவது வேணுமே விட்டுருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். இதை நான் விட்டுருக்கேன், நீங்க அதை எடுத்து படிங்கன்னு சொல்லிடுவேன். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்களே ஏதாவது ஒரு டாபிக் நம்ம விட்டுட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. அதை நம்மளால இங்க டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது என்னன்றத பார்க்கலாம் கடைசியா. ரைட்டா? பிகாஸ் இப்போ என்னன்னா இவ்வளவு போர்ஷன் இருக்கு, இதுல எது அவன் கேட்பானே நம்மளுக்கு தெரியாது. அதான் ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஈஸி கொஸ்டின் இருக்கு. இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது 71 கொஸ்டின்ல இருந்து. ஸோ 71 கொஸ்டின் ஃபால்ட் அனாலிசிஸ்ல கேட்டிருக்காங்க. 72 800 kV transmission lines has a maximum power transfer capability. இது வந்து பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியில வர கொஸ்டின். when operated at 200 kilovolt with the series reactance until the new maximum power transfer. ஸ்டெபிலிட்டியில வர கொஸ்டின் இது. பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்விட்ச் கியர் ரியாக்டன்ஸ் ரிலே பத்தி கேட்டிருக்காங்க. மறுபடியும் ஒன் மோர் கொஸ்டின் இன் ஸ்டெபிலிட்டி, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ பவர் சிஸ்டம். 75 கொஸ்டின் ரிலே பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா? அகெயின் இட் இஸ் ஸ்விட்ச் கியர். 76 கொரோனா லாஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு கொரோனா இருக்குது நமக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைன்ல வரும், அதாவது டிஎம்பில வரும் இது. அடுத்தது 77 சிங்கிள் லைன் டயக்ராம் போட்டு என்ன கேட்டிருக்காங்க, பேஸ் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க, பெர் யூனிட் வேல்யூஸ். ஸோ இது வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் வரும். 78 ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, நம்ம பார்த்துட்டு இது மேட்ரிக்ஸ் சொல்லி ஸ்கிப் பண்ணிட முடியாது. இங்கேயும் நமக்கு நிறைய மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம், இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ், அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி. இது ஆக்சுவலா பவர் சிஸ்டம்ல தான் இன்க்ளூட் பண்ணி கேட்டிருக்கான். பட் இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் தான். பவர் சிஸ்டம்லயும் வரலாம், மேக்ஸ்லயும் வரலாம், இல்ல கண்ட்ரோல் சிஸ்டம்ல கூட எடுத்துக்கலாம். அது இங்க வந்து பவர் சிஸ்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பேன் பண்ணிருக்காங்க இல்லையா கொஸ்டின்ஸை, எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. எதுல வேணாலும் கேட்கலான்ற மாதிரிதான் இருக்கு. அப்போ நம்ம நிறைய படிச்சுதான் ஆகணும். ரைட், நான் பிரிச்சு வச்சிருக்க இந்த டாபிக்ஸ்குள்ள போயிடலாம். டிஎன்டில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைன் கான்ஸ்டன்ட். ஸோ லைன் கான்ஸ்டன்ட் எதுக்கு வேணும், டிரான்ஸ்மிஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா கூட நம்ம கான்செப்ட் வைஸ் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன், ஸோ இதோட சேர்ந்துதான் அதுவும் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன். இதுல இண்டக்டன்ஸ் கால்குலேஷன் வந்துடும் ஜிஎம்ஆர் ஜிஎம்டிலே, அதோட சேர்ந்து கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன். லைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது RLNC தான். ஃபார் எனி
கண்டக்டர் ஆர் எல்என்சி தான் நம்ம லைன் கான்ஸ்டன்ட் சொல்றோம். அப்ப டிரான்ஸ்மிஷன் லைன்லயும் கண்டக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த கண்டக்டர்ஸோட ஆர் எல்என்சி ஃபைண்ட் அவுட் பண்றதா இந்த எய்ம், அதாவது இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட எய்ம் நமக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ்ல அது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தனியா பாக்குறோமான்னு, ஆமா என்ன பண்றோம், இந்த ஆர்எல்சி ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்றோம், அப்போ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ணி ஆகணும் இல்லையா. பேராமீட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மீனிங் என்னன்னா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்யூட்டை மாடல் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுதான். பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கு இங்க 3 விதமான கிளாசிபிகேஷன் எடுத்துக்கோம். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லிட்டு. ஸோ இதுல மோஸ்டா வந்துட்டு இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க பேராமீட்டர்ஸ் 2 போர்ட் நெட்வொர்க்ஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் இங்க பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷன் பண்ணுவோம். ஏபிசிடி பேராமீட்டர்ஸ் மோஸ்டா நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்ண போறோம். ஞாபகம் இருக்குதா, 2 போர்ட் நெட்வொர்க்ஸ்ல நம்ம படிச்சோம் இசட் பேராமீட்டர், ஒய் பேராமீட்டர், ஹெச் பேராமீட்டர், ஏபிசிடி பேராமீட்டர் ஆர் டி பேராமீட்டர்னு படிச்சோம். அதுல டி பேராமீட்டர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொன்னோம். அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். வோல்டேஜ் கண்ட்ரோல், சரி அவங்க பார்ப்போம் பின்னாடி. கான்செப்ட்ஸ் ஆஃப் கொரோனா, ஸோ இதெல்லாம் மெக்கானிக்கல் டிசைன்ல வந்துடும். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேபி இதை வந்துட்டு ரெண்டுக்குமே சேர்த்துக்கலாம், மெக்கானிக்கல் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் டிசைன்ல. மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஆக்சுவலி என்னெல்லாம் இருக்குன்னா ஓவர்ஹெட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் இதெல்லாம் கண்டக்டர்ஸ் பத்தி. ஆனா டிரான்ஸ்மிஷன் லைன் பொறுத்த வரைக்கும் கண்டக்டர்ஸ் மட்டும் எங்கேயும் தனியா இருக்காது, எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. கண்டக்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா இன்சுலேட்டர்ஸ் நமக்கு வேணும். அப்போ இன்சுலேட்டர்ஸோட டிசைன் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது பவர் சிஸ்டம், சரியா. அப்ப அந்த இன்சுலேட்டர்ஸை பத்தி படிக்கிறது தான் இங்க பண்றோம். அண்ட் அங்க வந்துட்டு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு இது இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி உங்களுக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு ஒரு இன்ஃபியூஷன் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சில இருந்து. அப்புறம் கேபிள்ஸ், இது எல்லாமே ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் பத்தி இது ஃபுல்லா. பட் இது வந்து காமனா எடுத்துக்கலாம். காமனா எடுத்துட்டு நம்ம கேபிளுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது கூட பாத்துக்கலாம். ஆனா தனியா கேபிள்னு சொல்லி ஒரு சாப்டரே இருக்கு உங்களுக்கு டிஎன்டில. நீங்க படிச்சீங்களா இல்லையா எனக்கு தெரியல, பட் அது ஒரு பெரிய சாப்டர். அதுல என்ன மெயினா இருக்கும் அப்படின்னா கிரேடிங் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல கேபிள்ஸ்ல விதவிதமா இருக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்ல. அதுல வந்து கிரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் இங்க மெயினா பார்க்க போறோம் நம்ம. அது ஃபைனலா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்புறம் இதுல 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா, ரேடியல், ரிங் மெயின், அந்த மாதிரி அந்த டைப்ஸ் இருக்கு. 2 wire, 3 wire, 4 wire அந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே இதுல ஜஸ்ட் ஓவர் வியூ ஆட்டம் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் வந்துட்டு எப்ப கனெக்ட் பண்ணும் லைன்ல, எதுக்காக கனெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நல்லா பார்க்கணும். இதுல வந்துட்டு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். இது இம்பார்ட்டன்ட். ஃபேரண்டே எஃபெக்ட், சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அதெல்லாம் ரைட். அப்படியே நிறைய குட்டி குட்டி டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அப்படியே 2 ஆப்ல ஃபுல் சிலபஸ்லயும் குட்டி குட்டி டெஃபினிஷன்ஸ் நிறைய இருக்காது. நான் அங்கங்க உங்களுக்கு கொடுத்துடுறேன், கொஞ்சம் அதெல்லாம் விடாம படிச்சுக்கோங்க. எதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு தெரியாது. கமிங் டு பவர் சிஸ்டம் அனாலிசி, அதுவும் இதே மாதிரி ஒரு லாங் சப்ஜெக்ட் தான், பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த அளவுக்கு இதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் ஷார்ட் பண்ணி பார்த்துடலாம். பர் யூனிட் குவான்டிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் இதுக்கு மேல அதை ப்ரொசீட் பண்ண முடியும். பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ், பஸ் இன்சிடன்ஸ் மேட்ரிக்ஸ், அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், கிளாசிபிகேஷன், பஸ் கிளாசிபிகேஷன், லோட் பஸ், PV பஸ், ஸ்லாக் பஸ், கொஞ்சம் எல்லாரையும் கால் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் ஃப்ளோ, பவர் ஃப்ளோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் ஃபார்முலேட் பண்ணிட்டு அதுக்கான மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறதில்ல, ஜஸ்ட் இந்த மெத்தட்ஸ்ல வந்துட்டு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், கம்பேரிசன் இதை மட்டும் பார்த்துட்டு
ஏன்னா இதெல்லாம் 60 மார்க்ஸ்ல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நமக்கு. அதுக்கப்புறம் ஃபால்ட் அனாலிசிஸ். ஸோ ஃபால்ட் அனாலிசிஸ் இது ஃபுல்லாக ஃபால்ட் அனாலிசிஸ். இதுல இருந்து தியரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இந்த ஈஸி கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இன் விச் டைப் ஆஃப் ஃபால்ட் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்துட்டு நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதான் ஆன்சர் பண்ண முடியும். சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்ன, அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்ன, இந்த ஃபால்ட்ல என்ன ஆகும், சீக்வன்ஸ் காம்பனன்ட் என்ன ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இதுல எது மோஸ்ட் சிவியர் ஃபால்ட்னு கேட்டா நம்ம டக்குன்னு 3 ஃபேஸ் ஃபால்ட்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க அந்த மாதிரி கேட்கல. கொஸ்டின் வந்துட்டு அந்த மாதிரி இல்ல. என்ன கேட்டிருக்காங்க, விச் டைப் ஆஃப் ஃபால்ட்ல நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வந்து 0 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் காம்பனன்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் 3 சீக்வன்ஸ் இருக்கு. அதை வச்சு சீக்வன்ஸ் இன்சிடென்சஸை டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்கு. சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ்னா என்ன, ஆல்டர்னேட்டர்ஸ். ஆல்டர்னேட்டர்ஸ்ல எப்படி இருக்கும், அது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல எப்படி இருக்கும். அப்புறம் ஃபால்ட் கால்குலேஷன்ஸ்ல அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியில ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியும் டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியும் இம்பார்ட்டன்ட். அது உள்ளார இதெல்லாம் வருதுதான், ஸ்விங் ஈக்குவேஷன், ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியாலாம் வருதுதான். பட் இதெல்லாம் ஃபுல்லா போயிட்டு பார்க்க முடியாது, 16 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. அதனால இதுக்கு தேவையானதை மட்டும் ஜஸ்ட் ஒரு 1 பேஜுக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டினா என்ன, அது எப்படி அச்சீவ் பண்றது. எக்கனாமிக்ஸ் ஆஃப் பவர் ஜெனரேஷன். இப்போ இது ப்ரீவியஸ் ஈவி கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை, ஆனா அதை ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்ப இது ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும். நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு இதுல. டெஃபினிஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தியரி கொஸ்டின்ஸும் இருக்கு. பேஸ் லோட், பீக் லோட் பத்தின கொஸ்டின்ஸும் இதுல வருது. ஸோ பார்க்கலாம். இது மேபி ஒரு 1 or 2 பேஜஸ்க்குள்ள நோட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பெரிய சப்ஜெக்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். நீங்க படிக்கும் போதே நிறைய வளவளன்னு படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இதுல அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்கீமு அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ ஆல்டர்னேட்டர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னா எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கீம்னா அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோன்னு இன்னைக்கு நம்மளால கரண்ட் சிலபஸ்க்கு நம்மளால படிச்சு முடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் விட்டுட்டு மறுபடியும் இதுல இன்னும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, டெஃபினிஷன்ஸ். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுல வந்து ஃபார்முலாவும் இன்க்ளூட் ஆகுது, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ரிலே, டைப்ஸ் ஆஃப் ரிலே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டும் சேம் தான் வரும்னு வச்சுக்கோங்க. இதுலயும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். லைக் ஒரு கரண்ட் ரிலேனா என்ன, அதுக்கு என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதோட டார்க் காம்பனன்ட் என்ன, டைரக்ஷனல் காம்பனன்ட் என்ன, நோ ரிலேனா என்ன, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டர் ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிவைஸ்க்கும் நீங்க படிச்சுப்பீங்க, ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ஸ்கீம்ஸும் இதுல படிச்சுப்பீங்க. பட் நம்ம அதெல்லாம் ஃபுல்லெல்லாம் பார்க்க போறது இல்லை. எப்படி பார்க்க போறோம்னா அகெயின் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், கம்பேரிசன் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டா இதுல இருந்தா கேட்பாங்க. ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸ். சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா நீங்க ஒரு 4 டைப்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, 4 or 5 டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இதுல எப்படி பார்க்கலான்னு எங்க அப்ளை பண்ண போறோம், என்ன மாதிரி ரேட்டிங் உள்ள டிரான்ஸ்மிஷன் லைன்லயோ இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லயோ என்ன சர்க்யூட் பிரேக்கரை அப்ளை பண்ண போறோம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. அண்ட் இதுலயும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கு. அப்புறம் சர்க்யூட் பிரேக்கிங் கான்செப்ட் இருக்கு. ஒரு 2 தியரம்ஸ் மாதிரி இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். மோஸ்டா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க நீங்க படிக்கும்போது. தியரம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. நீங்க இந்த சப்ஜெக்ட் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு நான் சொல்றேன். இது இல்லைன்னா சர்க்யூட் போட்டு அதுக்கு ஒரு கதை எழுதிருப்பீங்க. அது வந்து சர்க்யூட் பிரேக்கர்னா ஒரு ஆயில் சர்க்யூட் பிரேக்கரா, ஆட்லர் சர்க்யூட் பிரேக்கரா, ஒரு 4 படம் மட்டும் பார்த்துட்டு வந்து
அந்த 4 டயக்ராம் வந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்களே ஃபிக்ஸ் ஆயிருப்பீங்க. ஸோ அதை வரைஞ்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, கதை சொல்லியிருப்பீங்க. இங்க இருந்து இங்க ஆயில் போகும், இதை ஓபன் பண்ணுவாங்க, இது வந்து ஆர்க் குவென்ச்சிங் நடக்கும், அந்த மாதிரிலாம் கதை எழுதிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே நம்ம கேட்கவே மாட்டாங்க 1 மார்க்ல. நம்ம கேட்கறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போவோம், ஃபார்முலாஸ், குட்டி குட்டி டெஃபினிஷன்ஸ், அதெல்லாம் கேட்க போறாங்க. அண்ட் ஃபைனலி பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல நீங்க எல்லா பவர் பிளான்ஸ் பத்தியும் ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சுப்பீங்க. ஸோ நான் இங்க டீட்டெயிலாம் எடுக்கல, ஜஸ்ட் ஸ்கிமேட்டிக் மட்டும் போட்டுட்டு என்னன்றதை சொல்றேன். இதுலயும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பாங்க. மோஸ்டா வந்து என்ன மாதிரி இடத்துல ஸ்டீம் பவர் பிளான்ட் போடணும், என்ன மாதிரி இடத்துல ஹைட்ரோ பவர் பிளான்ட் போடணும், டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ இருக்கு, லோ ஹைட்ரோ, ஹை ஹைட்ரோ, அந்த மாதிரி இருக்கு, ஃபாஸ்ட் டர்பைன், ஸ்லோ டர்பைன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிளாசிபிகேஷன், ரைட், கிளாசிபிகேஷன், செலெக்ஷன் ஆஃப் டர்பைன், இந்த டர்பைன் எந்த பிளான்ட்டுக்கும் எந்த டர்பைன் போடணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ், எது இதுல வந்துட்டு மோஸ்ட் எக்கனாமிக்கல், எது இதுல வந்துட்டு லாங் ரன்ல நமக்கு நல்லா இருக்கும், ப்ரொடெக்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். இதுல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது, ஃபுல்லா தியரி கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ ரைட், கொஞ்சம் அப்படியே பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கு. பட் போக போக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா சரியாயிடும்.